ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 132 18 வசனம். Psalms 132 verse 18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து தேவன் சொல்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இட்ஸ் a prophecy about the king David. He was anointed by God. The word of God says, I will prepare a lamp for my anointed. When you are anointed by God, God is going to prepare a lamp for you. The people, those who are around you, may come against the anointed, but the Lord God will always prepare a lamp for him. The Lord will clothe the enemies with shame because they come against the anointed of the Lord. We know David was so careful to fulfill all the will of God in his life. That is why the Lord testified that he is after my own heart. That is why the Lord God says, his crown shall flourish. Many kings were there. Their crowns did not flourish, but the crown of David was flourished by the Lord. தேவன் தாவீதுடைய கிரீடத்தை பூக்கும்படிக்கு செய்தார். தேவன் தாவீதிற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார். அவருடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்தார். அகித்தோப்பிலும் அப்சலோமும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அதோகதியாக நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கிறார். If you are the anointed of God, if you are called by the Lord, if you are God's child to do God's ministry, then God will flourish your crown. Your light will not be put off. Your crown will always flourish. Always He will be with you. And He will clothe your enemies with shame. But the Lord God says, my people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்று தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றால், கர்த்தர் நம்முடைய கிரீடத்தை பூக்கும்படி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக எங்கள் கிரீடத்தை நீர் பூக்கும்படிக்கு செய்கிற தேவன், எங்களுக்காக ஒரு விளக்கை நீர் ஆயத்தப்படுத்துகிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுகிற தேவன் நீர். உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.